எல்லா புகழும் அகிலம் படைத்த இறைவனுக்கு சேரும். என்னுடைய பெயர் வந்து அம்மார். இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடி என்னுடைய பெயர் வந்து சிவசுப்பிரமணியன். ஸோ நான் இஸ்லாத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு எப்படி இஸ்லாம் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து 4 பேர். ஸோ அப்பா, அம்மா, தம்பி, நான். ஸோ அப்பாவுக்கு முதல்ல இஸ்லாம் கிடைச்சது. ஸோ அதே மாதிரி அப்பாவுக்கு கிடைச்சி அதுக்கப்புறம் புரிதல் கிடைச்சி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட தம்பி ஏற்றுக்கிட்டான். ஸோ அது மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் லாஸ்ட்டில் அம்மாவும் வந்து இஸ்லாத்தோட புரிதல் தெரிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் 4 பேருமே வந்து வீட்டில் இஸ்லாத்துக்குள்ள நுழைந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா பக்கமுமே இறைவனுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய நினைவூட்டல். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு நல்ல குரான்ல என்னை கவர்ந்த 2 வசனம். ஸோ அதில் வந்து என்னென்னா, ஒரு நபருடைய ஒரு குவாலிட்டிஸை வந்து அந்த 2 வேர்ஸில் வந்து அல்லாஹ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பான். அந்த குவாலிட்டிஸால் அந்த நபர் வந்து எப்படி வந்து வரலாற்றிலேயே வந்து ஒரு முக்கியமான மனிதராக மாறினாரு. ஸோ அந்த குவாலிட்டிஸ்னால நம்மளோட லைஃப் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகும், நம்ம எப்படி வந்து இந்த உலகத்துலேயும் சரி மறுமை உலகத்துலேயும் சரி அந்த குவாலிட்டிஸ் வச்சு நம்மளால வந்து எந்த ஸ்டேட்டஸ் நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய நினைவூட்டல். ஓகேங்களா? ஸோ அந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். இது குர்ஆன்ல 16வது அத்தியாயத்துல 120, 121வது வசனம். ஓகேங்களா? நிச்சயமாக இப்ராஹிம் ஒரு வழிகாட்டியாகவும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவராகவும் நேரான பாதையில் சார்ந்தவராகவும் இருந்தார். மேலும் அவர் முஷ்ரிக்குகளில் இணை வைப்போர்களில் ஒருவராக இருக்கவில்லை. அன்றியும் அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவராகவும் அவர் இருந்தார். அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்து கொண்டான், இன்னும் அவரை நேர்வழியில் செலுத்தினான். ஸோ இந்த 2 வசனங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் நபரை பத்தி கூறியது. அதுல வந்து அவரோட குவாலிட்டிஸ், அவருடைய பண்புகளை பத்தி வந்து அல்லாஹ் வந்து குறிப்பிட்டு சொல்றான். ஸோ அந்த நபர் வேறு யாரும் இல்லை, ப்ராஃபட் இப்ராஹிம் பீஸ் பி அப்பான். ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட இந்த 5 பண்புகள்னால அல்லாஹ் வந்து அவருக்கு வந்து எந்த அளவு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான், இந்த உலகத்திலையும் சரி மறுமை உலகத்திலையும் சரி, அந்த குவாலிட்டிஸ்னால அவர் அச்சீவ் பண்ண ஸ்டேட்டஸ் வந்து அல்லாஹ் இதில் மென்ஷன் பண்றான். ஸோ இந்த இது வந்து உலக மக்கள் அனைவருக்குமே வந்து ஒரு அல்லாஹ் வந்து இந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவு நன்மை இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. பட் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்க அந்த அளவு ஸ்டேட்டஸ் நீங்க அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக தான் அல்லாஹ் இதை பத்தி இந்த அவரோட குவாலிட்டிஸை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறோம். ஸோ அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, ஸோ அல்லாஹ் வந்து அந்த வசனத்துல என்ன சொல்றான்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து ஒரு ஹீஸ் நேஷன் பை ஹிம்செல்ஃப், ஹீஸ் அ உம்மா. அப்படி அரபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீங்க வந்து ஒரு உம்மா அப்படின்னு சொல்லுவோம். உம்மா மீன்ஸ் என்னன்னா நேஷன், ஒரு சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து இறைவன் வந்து நீங்க ஒரு உம்மா, நீங்க வந்து ஒரு நேஷன் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த காலத்துல வந்து அவரை சுத்தி எல்லாருமே வந்து சிலை வழிபாடு அந்த ஸ்டேஜஸ்ல இருந்தாங்க. ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தனியாளா நின்று ஸோ அந்த ஒரு மொத்த சமுதாயத்தையுமே எதிர்த்து, இல்லை இது நீங்க வந்து வழிகேட்டில் இருக்கீங்க, ஸோ உங்களை படைச்ச ஒரு இறைவனை வந்து நீங்க வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் ஒரு சாலிடா வந்து ஒரு தனிநபர் ஒரு மொத்த சமுதாயத்தையுமே வந்து எதிர்த்து வந்து நேர்வழிக்கு அழைச்சிக்கிட்டு இருந்தார். இதுல பாத்தீங்கன்னா வந்து அவரோட வந்து எப்படின்னா வந்து ஸோ அல்லாஹ் ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொல்றான்னா, ஒரு லீடராகவும் ஸோ அவர்கிட்ட இருந்த நம்பிக்கை, அவர்கிட்ட இருந்த ஆளுமை திறமை அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு மொத்த சமுதாயத்தோட ஒரு
வழி நடத்தக்கூடிய வந்து ஒரு ஆளுமை பவர் ஒட்டி இருந்ததுனால தான் வந்து அல்லாஹ் வந்து இஸ் அ நேஷன் பை ஹிம்செல்ஃப்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு ஆளுமை திறமை பிளஸ் அவரோட ஒரு நம்பிக்கை கொண்டு வந்து அல்லாஹ் வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சொன்னாங்க. ரெண்டாவது குவாலிட்டி நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, டிவோட்லி ஒபீடியன்ட். அல்லாவை முற்றிலும் வந்து வழிபட்டவராக அவர் இருந்தார். ஸோ முற்றிலும் வழிபட்டவராகனா நான் இல்லை அல்லாஹ் வந்து சில கமெண்ட்ஸ் கொடுக்குறேன், எனக்கு இந்த கமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக இருக்குன்னா அல்லாஹ் வந்து நான் பின்பற்றுறேன், இல்லை இந்த கமெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இதை நான் வந்து விட்டுறேன், இதை நான் ஃபாலோ பண்ணல, அந்த மாதிரிலாம் இல்லை. அல்லாஹ் வந்து எப்பேற்பட்ட அவருக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அவர் வந்து அது அல்லாஹ் மேல ஒரு அல்ல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அல்லாஹ் அந்த கட்டையில இடுறானா நான் வந்து அல்லாஹ் சொல்லிட்டான், நான் அந்த கட்டையில செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி டிவோட்டட். இது ஒன் ஆஃப் த குவாலிட்டிஸ். ஸோ கம்ப்ளீட்லி ஒபீடியன்ட் டு அல்லாஹ். இது ரெண்டாவது அவருடைய பண்புகள். மூணாவது பார்த்தீங்கன்னா அப்ரைட் அண்ட் பியூர். ஸோ வந்து ஒரு சிறு அளவுக்கு கூடமே வந்து என்ன இது பண்ணலான்னா உண்மையை விட்டு அவர் வெளியே போகல. ஸோ எதாக இருந்தாலும் வந்து அல்லாஹ் வித்து எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணணும். உண்மையிலிருந்து அவர் வந்து பொய்க்கு வந்து இல்லை நான் இதுலேருந்து கொஞ்சம் பேக் வாங்கிக்கிறேன், நான் கொஞ்சம் லெஷர் டைம் எடுத்து அது மாதிரிலாம் இல்லாமல் கம்ப்ளீட்லி வந்து ஒரு உண்மையாளராக இருந்தாங்க. இது ஒரு மூணாவது நம்மளுக்கு. நாலாவது என்ன குவாலிட்டிஸ் வந்ததுன்னா, ஸோ அவர் வந்து முஷ்ரிக்குகளில் ஒருவராக இருக்கவில்லை. ஸோ வந்து அவர் வந்து அல்லாவை தவிர்த்து வேற யாரையுமே வந்து அவருக்கு பார்ட்னர்ஸா, ஸோ ஒரு சிலையை வந்து இவர் தான் என்னை படைத்தவர், இல்லைன்னா வேற ஒரு இது போயிட்டு அது மாதிரி சொல்லாம, ஸோ என்னை படைத்தவன் ஒருவன் தான் இருக்கான், அவன் அல்லாஹ் மட்டும்தான் சொல்லிட்டு அந்த ஃபேமா என்னன்னா அந்த ஒரு உறுதிப்பாட்டில் வந்து அவர் வந்து இருந்திருந்தார். ஸோ வந்து நீங்க பாருங்க, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஊர்ல வந்து கம்ப்ளீட்லி அவங்களுடைய தந்தை வந்து யாரா இருந்தாரு, ஒரு சிலை செய்பவராக இருந்தார். ஊர்ல எல்லாருமே வந்து ஃபுல் ஐடல் வர்ஷிப்ல தான் இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து ஈஸியா வந்து மைண்ட் மாறணும். இல்லை நம்மளோட தந்தையும் இப்படிதான் இருக்காரு, நம்மளுடைய தாத்தா பாட்டியும் இப்படிதான் இருக்காங்க, ஊர் மக்கள் எல்லாம் இருக்காங்க, ஊரோடி நம்ம ஒன்று தான் வாழணும்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைச்சிருந்தாருன்னா அந்த டைம்லயே வந்து என்ன பண்ணிருப்பாரு, இல்ல அவர் வந்து உள்ள வந்து ஐடல் வர்ஷிப்க்கு உள்ள போயிருப்பாரு. பட் வந்து அவரோட ஃபேம் அந்த உறுதிப்பாடு என்னன்னா, இல்ல என்னை படைத்தவனை தவிர்த்து நான் வேற யாரையுமே வந்து நான் பின்பற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபேம். ஸோ இந்த மற்ற அல்லாஹ்க்கு நிகராக மற்ற பார்ட்னர்ஸ் ஏற்படுத்தாம, ஸோ அல்லாஹ் மட்டும்தான் ஒரே இறைவன் சொல்லிட்டு அந்த ஃபேம் கான்ஃபிடன்ஸ்ல இருந்திருக்காரு. அது ஒன் ஆஃப் த குவாலிட்டிஸ் அவருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமானது என்னன்னா, கிரேட்ஃபுல் ஃபார் அல்லாஹ்ஸ் ஃபேவர்ஸ். இது ஒரு முக்கியமான பண்பு. நம்மளுக்கும் இந்த இப்பன்னு இல்லை, எல்லா மனிதர்களுக்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈமான். அதுக்கப்புறமா இந்த கிரேட்ஃபுல்னஸ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நன்றி செலுத்துவது. ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிருந்தாங்க, ஸோ என்னென்ன சின்ன ஃபேவர்ஸா இருக்கட்டும், இல்லை வந்து ரொம்ப பெரிய அவருக்கு ஒரு நன்மை, அவருக்கு ஒரு மகிழ்ச்சி தர வைக்கிற சுச்சுவேஷனா இருக்கட்டும், இல்லை அவருக்கு வந்து ஒரு வருத்தத்தை தர வைக்கிற சுச்சுவேஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து இது வந்து என்னுடைய அல்லாஹ் வந்து என்னோட இறைவன் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். ஸோ சந்தோஷமான விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து சோதனை தர விஷயமா இருக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கே, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை, இல்லை இது அல்லாஹ் வந்து சோதிக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் இது தாண்டி எனக்கு வந்து அல்லாஹ் வந்து எனக்கு ஒரு நற்செயலை வச்சிருப்பான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிரேட்ஃபுல்னஸ். ஸோ இறைவனுக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். ஸோ இந்த 5 குவாலிட்டிஸ் தான் வந்து என்ன ஆச்சுன்னா, லைக் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹியூமன்ஸ் இந்த ஹிஸ்டரி அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு அந்தஸ்தை கொடுத்தது. இந்த உலகத்திலையும் அப்படிதான், மறுமை உலகத்திலையும் அவருக்கு வந்து ஒரு சிறந்த அந்தஸ்து இருக்கு. ஸோ அல்லாஹ் வந்து என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து சொல்றாங்க, இந்த கோர் பண்புகள் அவருக்கு இருக்கிறதுனால. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன படிப்பினை கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட படிப்பினை கிடைக்கிறது. ஸோ வந்து ஒரு லைக் நம்மளோட ஃபெய்த் லெவல் வந்து நம்ம இப்ப எப்படி இருக்கும், ஸோ நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட ஃபெய்த் லெவல் எப்படி இருக்கு, நம்ம எப்படி வந்து இறைவனை வழிபடணும், இறைவனுக்கு எப்படி நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ரீசெண்டா ஒரு ரிசர்ச் எடுத்திருக்காங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் விட்டுருக்காங்க. ஸோ அதுல என்னன்னா 2 விஷயத்த வந்து அவங்க பேசுறாங்க. ஒண்ணு வந்து ஒரு மனிதன் வந்து எந்தெந்த அவனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து ஒரு நன்றி செலுத்தினானா, ஸோ அந்த நன்றி செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பிரெயின்ல வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன பண்ணுதுன்னா, அவனோட ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, அவனோட இம்யூனிட்டி,
ஸோ அவனோட மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவ் சைடாக கொண்டு போகுது. ஸோ அவன் ஏதோ ஒரு சின்ன பொருள் நடக்குதோ இல்லை வந்து ஒரு பெரிய விஷயம் நடக்குதோ அவன் நன்றி செலுத்தினான், அதுக்கு அவன் வந்து கிரேட்ஃபுல்னஸாக இருந்தானா அந்த குட் கெமிக்கல் என்ன ஆகுதுன்னா நம்மளோட மூட்ஸை வந்து ஹாப்பி பாசிட்டிவ் மூட்ஸாக மாற்றுது. இல்லை அவன் வந்து நன்றி செலுத்தலை இல்லை நார்மலாக இருக்கானா அவனுக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகாது, இருக்கிற நிலைமையில தான் இருக்க முடியும் அந்த மாதிரி சொல்லிட்டு. இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா ஒரு மனுஷன் வந்து பர்டிகுலராக வந்து இஸ்லாம்னு அவங்க மென்ஷன் பண்ணல, ஒரு மனிதன் வந்து ஒரு காடை வந்து சூஸ் காட் அண்ட் ரிலிஜியனை வந்து அவன் வந்து ஃபர்மா ஃபாலோ பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அந்த மனிதனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் கவலை அதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து கம்மியாகுது. ஸோ அவன் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஹாப்பினஸ் லைஃப்ல இருப்பான். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்து அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா ஸோ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட பண்புகளை பத்தி இவங்க அந்த 2 பண்புகள் ஃபெய்த் அண்ட் கிரேட்ஃபுல்னஸ் அந்த 2 விஷயத்த வந்து இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஒரு ஃபர்மான ஒரு ஃபெய்த்ல பிளஸ் நீங்க கிரேட்ஃபுல்னஸோட இருக்கும் போது உங்களோட லைஃப் வந்து ஸ்மூத்தா போகும், உங்களோட பிசிக்கல் பாடி அண்ட் மென்டல் ஹெல்த் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது, நீங்க எப்பயுமே வந்து ஹாப்பியா இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருங்கன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற வந்து ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அப்படி சொல்றாங்க. ஸோ இந்த பண்புகளை நம்மளும் ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கும் வந்து இந்த லைஃப்லையும் சரி மறுமை லைஃப்லையும் சரி இன்ஷால்லா நம்மளும் வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கும். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.